students, 11th biology-க்கான first midterm exams-க்கான ஒரு important question paper பார்க்க போகிறோம். இந்த exams-க்கான question paper பார்த்தீங்கன்னா 35 marks exams நடந்திருக்கு. 1.5 hours timing. 18 marks பார்த்தீங்கன்னா உங்களுக்கு biology-க்கும் அதாவது biobotany-க்கும் பேலன்ஸ் இருக்க 17 marks வந்து பயோசுவாலஜிக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பயோபாட்னிக்கு பார்த்துடலாம். 18 மார்க்ஸுக்கு செக்ஷன் 1ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை நல்லா படிங்க. இதில் வந்து இன்சைட் கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். குவார்ட்டர்லி ஆஃபர்லி பப்ளிக்கில் இன்சைட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் புக் பேக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 3 கொஷின் கொடுத்துட்டு எனி 2 கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் ஹெமியோமெரஸ் அண்ட் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்ஸ். அடுத்து வாட் இஸ் புலிவியன்ஸ், give example, mention 2 characters shared by gymnosperms and angiosperms. மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல்ரெடி 4 and 6 வந்து நான் இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எனி 2 கேட்டிருக்காங்க. கிவ் எ ஜென்ரல் அக்கவுண்ட் ஆஃப் லைக்கன்ஸ், draw and label the part of regions of root, write short notes on பைலோக்ளேட். இது எல்லாமே படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஒன்று வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க 5 மார்க்ஸ்க்கு. briefly discuss on 5 kingdom classification, add note on merits and demerits. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல் டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் பைலோடாக்சி, எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ், இதையும் படிச்சுக்கோங்க. இருந்தாலும் 5 kingdom classification வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயோசுவாலஜி 17 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. இங்கே 18 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 தான். 3 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எனி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பைனாமியல் நோமன்கிளேச்சர், கம்பேர் ஜெசியோ காலம் வித் என்ட்ரோ காலம், கமெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அலாரி மசில்ஸ். ஸோ இது மூணுத்தில் 4ம் 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3rd சப்டிவிஷனில் 3 மார்க் கொஷின். ரைட் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக், ஒய் ஆர் விலி present in the intestine and not in the stomach, write the rules of nomenclature. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாமன்கிளேச்சர் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக், அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்ஸில் பாருங்கள். வாட் இஸ் அன் எபிதீலியம், எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எபிதீலியா, கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோக்கான பிளேலிஸ்ட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.